திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் விபத்து மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவில் பொதுப்பிரிவில் நோயாளிகளுக்கு இடமில்லாததால் வராண்டாவில் கட்டில் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. திருச்சி புத்தூர் 4 ரோடு பகுதியில் மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் உள்நோயாளர்களும் புறநோயாளர்களும் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவில் 6 மாடிகள் கொண்ட கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 5வது மாடியில் ஜெனரல் வார்டு, அதாவது பொது மருத்துவம் என்ற பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவில் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கு நோயாளிகளுக்கு 20க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகள் உள்ளன. குறிப்பாக பொது வார்டில் அதிக அளவில் நோயாளிகள் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டதால் நடைபாதையில் 15க்கும் மேற்பட்டோர் கட்டில்கள் போடப்பட்டு அங்கு நோயாளிகளை படுக்க வைத்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நோயாளிகள் உதவியாக வரும் உறவினர்கள் அதே பகுதியில் உட்கார்ந்து சாப்பிட்டு நோயாளிகளுக்கு உதவி செய்து வருகின்றனர். மேலும் 6வது மாடி மற்றும் 5வது மாடியில் உள்ள கழிவறையில் தண்ணீர் வசதி, பைப் இல்லாமல் கழிவறையில் நோயாளிகள் மற்றும் நோயாளி உறவினர்கள் அவதியுற்று வருகின்றனர். குறிப்பாக பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் என அனைவருமே திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 5வது மாடு பொது வார்டில் நோயாளிகளுக்கு படுக்கை வசதி வார்டு இல்லாமல் நடைபாதையில் கட்டில் போட்டு படுக்க வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் அதே பகுதியில் அவர்களுக்கும் ட்ரிப்ஸும் ஏற்றப்பட்டு வருகிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேலும் வார்டு, அதாவது படுக்கை எண்ணிக்கை வார்டு பகுதியில் அதிகரிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்தனர். இதற்கு உடனடியாக நடவடிக்கை மேலும் நடைபாதையிலே நோயாளிகளை படுக்க வைத்திருப்பதால் அந்த பகுதியில் செல்பவர்களும் சிரமமாக உள்ளதாகவும் இதனால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர்.